பாக்கியா கோபிக்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. நான் உங்களுக்கு 1 வாரம் டைம் குடுத்தேன்ல கோபி. இல்ல, இல்ல. 1 வாரம்லாம் கிடையாது. இன்னும் உங்களுக்கு 1 நாளோ, 2 நாளோ டைம் தான். அதுக்குள்ள எனக்கு தெரியாது. நீங்க இந்த வீட்ட விட்டு போயே ஆகணும் அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா, நடக்கிறதே வேற அப்புட்ன்னு சொல்ல, ஈஸ்வரி உடனே, "என்ன பாக்கியா? எப்போ சொன்ன நீ இதெல்லாம் அவன்ட்ட? எதுக்கு ஒரு வாரத்துல அவன் வீட்ட விட்டு போணும்? எதுக்கு போனா என்ன ஆகும்? இங்க பாரு பாக்கியா, கோபிக்கு உடம்பு சரியில்ல. அவன் இங்கே தான் இருப்பான்." அப்புட்ன்னு சொல்லவும், பாக்கியா உடனே, "இங்க பாருங்க அத்தை, அவருக்கு உடம்பு இப்போ நல்லாயிடுச்சு. அவர் இந்த வீட்ட விட்டு போய் தான் ஆகணும்." அப்புட்ன்னு இங்க பாக்கியா சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஈஸ்வரி, "கோபி, பாக்கியா சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காதங்கப்பா. நான் பாக்கியாட்ட பேசுகிறேன். நீ இங்கேயே இருப்பா. உனக்கு உடம்பு நல்லாகட்டும். நீ ஒன்றும் அங்கெல்லாம் போக வேணாம்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "இல்லைம்மா, பாக்கியாவுக்கு நான் நிறையாவே கஷ்டம் கொடுத்துருக்கேன், தொல்லை கொடுத்துருக்கேன். அதனால் பாக்கியாவுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல. பாக்கியா என்கிட்ட சொன்னான். நான் தான் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேம்மா." அப்படின்னு கோபி ஏஞ்சிருக்கிறாரு. ஏஞ்ச உடனே கோபிக்கு திடீர்னு மைல்டாக நெஞ்சு வலி வருது. உடனே கோபி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெயினோட உட்காராரு. அதை பார்த்த இனியா பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சரி உடனே, "அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? இருங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம்." அப்படின்னு கூப்பிட்றான். உடனே கோபி, "இல்லை சரியா, ஹாஸ்பிட்டல் வேணாப்பா. பக்கத்தில் ஒரு டாக்டர் இருப்பார்ல, அவர் மட்டும் கொஞ்சம் வர சொல்லு." அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செலினும் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். டாக்டர் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே கோபியை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல கோபிக்கு மைல்டாக நெஞ்சில் வந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கனால அவருக்கு எதுவும் எமோஷனல் ஆகிற மாதிரியோ, டென்ஷன் ஆகிற மாதிரியோ எதையும் சொல்லாதீங்க. அவரை எமோஷனல் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் இது மாதிரி ஆகிறது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. "பாத்தியாடா செலியா, உங்கள் டேடியோட நிலமைய. ஆனால் உங்கள் அம்மா பாக்கியா இதெல்லாம் எதை பற்றியுமே புரிஞ்சிக்காம சும்மா ஊன்னா கோபியை வெளியே போ வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு, "கோபி வாப்பா, வந்து பொறுமையாக ரூமில் படுப்பான்னு" சொல்லி இங்கே கோபியை ஈஸ்வரி ரூமில் அழைச்சிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி அங்கேருந்து வெளில வராங்க. வெளில வந்ததும் அப்போ தான் பாக்யா ரெஸ்டாரண்ட் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இங்கே ஜெனி போயிட்டு, "ஆண்டி, நீங்கள் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா திடீர்னு அங்கிளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு ஆண்டி." அப்புறம் செலின் தான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வந்தான். டாக்டரும் செக் பண்ணிவிட்டு, "இந்த மாதிரி அங்கிள் ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஆண்டி." அப்படின்னு ஜெனி சொல்ல, பாக்யா அப்படின்னு நிற்கும்போது கரெக்டாக நம்ம ஈஸ்வரி வந்துடுறாங்க. "என்ன பாக்கியா, ஜெனி சொன்னாளா? சொல்லியிருப்பா, சொல்லாமல் இருக்க மாட்டாளே. பாத்தியா, நீ அவன்கிட்ட அப்படி பேசிட்டு போன, அவனுக்கு இப்போது நெஞ்சு வலி வந்துடுச்சு. இப்போது ஒரு வழியாக நீ என் பையனை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறேன்னு சொல்லி அவனை ஒரே தெரியும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடாத பாக்கியா. நான் வச்சுருக்கிறது ஒத்த புள்ள தான். அவன் 1000 தப்பு பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அவன் என்னுடைய புள்ள பாக்கியா. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது பாக்கியா. என்னுடைய கடைசி காலத்தில் என் பிள்ளைங்க கூட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் மட்டும் இன்னும் ஒரு 50 வருஷமாக வாழ போகிறேன். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ போகிறேன். அப்படி ஒரு வேளை நான் போய் சேர்ந்துட்டேனா, அப்போதைக்கு இந்த கட்டை நிம்மதி இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துக்கு போகாது பாக்கியா. அதோட கடைசி காலத்தில் நான் போனதுக்கப்புறமா எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு என் பையன் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பாக்கியா. அது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பாக்கியா நடக்கும். அந்த வீட்டுக்கு போனால் அவனால் ஒழுங்காக வாழ முடியாது பாக்கியா. அந்த வீட்டில் ராதிகா அப்படி ஒரு பிசாசு அவ. உனக்கு தெரியாது. நான் அந்த வீட்டில் போய் இருந்திருக்கேன். அவள் எப்படிலாம் இருப்பா, எப்படி எல்லாரையும் வழி நடத்துவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோபி இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தான். அவன் பண்ணதான் தப்பு தான் பாக்கியா. அதுக்காக நான் அவன் பண்ண சரின்னு சொல்ல. என்ன பண்ணுறது, புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான். இப்போது திருந்தி நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றான்.
திருந்தி ஒழுங்கா வாழணும்னு ஆசைப்படுறவனுக்கு நாம் ஒரு வாய்ப்பு தரலனா அதுவும் தப்பு மாதிரி தானே பாக்கியா. எனக்காக ப்ளீஸ் பாக்கியா, அவன் இங்கே இருக்கட்டும் பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்கியாவால் ஒன்றும் பேச முடியல. என்ன பாக்கியா, எதுவும் பேச மாட்டியா பாக்கியா, நான் வேணா உன் கால் வேணா விழுறேன் பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியோட காலில் போய் விழுறாங்க. உடனே பாக்கியா, ஐயோ அத்தை என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல பாக்கியா, என் பையன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணும் பண்ண ரெடியாக இருக்கேன் பாக்கியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழுகுறாங்க. பாக்கியாவில் ஒன்றுமே சொல்ல முடியாமல் பாக்கியா அங்கேருந்து போயிடுறாங்க. ஈஸ்வரி உடனே கோபியோட வீட்டுக்கு வராங்க. கோபியோட ரூமில் வந்து பார்த்தா கோபி அப்போ தான் கண் முழிக்கிறாரு. அம்மா என்னாச்சும்மா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா கோபி, நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல, என்ன கோபி எங்கேப்பா போகிற? இல்லைம்மா பாக்கியான்னு சொல்லிட்டாலே நான் ராதிகா வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன கோபி இப்படி பேசுகிற, நீ யாரும் போவேனாப்பா, நான் பாக்கியிட்ட பேசிட்டேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா பாக்கியா சொல்கிறதும் கரெக்டு தானே, நான் தானே பாக்கியா வேணான்னு சொல்லி அங்கே போனேன், ராதிகாட்டியும் அந்த குறையும் இல்லைம்மா, ராதிகா நல்லா பார்த்துப்பா, ஆனால் ஏதோ சின்ன மனஸ்தாபம், அது இவ்வளோ பிரச்சனையாகிடுச்சு, ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துறேன் விடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை கோபி நான் பாக்கியாட்ட பேசினப்பா, நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லி கோபியை படுக்க வச்சுறாங்க. இங்கே ராதிகா முடிவு பண்ணுறாங்க. இது வரைக்குமே கோபி நம்மளை பார்க்க வரவே இல்லை, நம்மளை பார்க்கணுன்னு எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு தோண மாட்டுது. நாம் எதுக்காக கோபி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வருவார்னு நாம் நினைக்கணும். இந்த பாக்கியாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அவர்கிட்ட நடித்து அவரை தான் பக்கம் இழுத்துட்டாங்க. எனக்கு என்னமோ இனிமே பாக்கியா விட்டு கோபி வருவார்னு நம்பிக்கையே இல்லை. இங்கே இருக்கிறதும் வேஸ்ட்டு தான். நாம் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போனாலும் நாம் கொஞ்சம் இவரை மறந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுங்காக பார்க்க முடியும். மயோ வேறு அவரை பார்க்கணுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வேறு போகிறா. அந்த வீட்டுக்கு போகும்போது மயோவை ஏதாவது கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு இங்கே ராதிகா முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி ராதிகா இங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, திடீர்னு பாக்கியாவுடைய கோர்ட் கேஸ் விஷயமா போலீஸ் வராங்க. இது மாதிரி கோபி சாரை பார்த்து, எதுக்காக நீங்கள் ஜாமீனில் இருக்கும்போது வந்து ஸ்டேஷனில் கையெழுத்து போடாமல் இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து கையெழுத்து போடலைன்னா அப்படின்னா உங்களோட ஜாமீனை கேன்சல் பண்ணி நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, பாக்கியா இப்போயாவது புரிஞ்சுக்கோ, கோபி இருக்கிற நிலைமைக்கு அவனை திரும்பவும் டென்ஷனாக்கி எமோஷனல் அவனை ஏதாவது பண்ண வச்சிடாத, நீ போயிட்டு இந்த கேஸை முதல்ல வாபஸ் வாங்கி அப்படின்னு சொல்லி பாக்கியாட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, என்ன பாக்கியா எதுவும் பேச மாட்டியா, நான் வேணா உன் கால் வேணும் இல்லைதான் பாக்கியா, போய் கேஸை வாபஸ் வாங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திரும்பவும் பாக்கியாவோட காலில் விழ போகிறாங்க. பாக்கியா ஒன்று, ஐயோ அத்தை ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஈஸ்வரியை தடுத்து நிப்பாட்டுறாங்க பாக்கியா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, வேறு என்ன பாக்கியா பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு இப்போதைக்கு எல்லாத்த விடையும் என் பிள்ளையோட உயிர் தான் முக்கியம், அவன் உயிரை காப்பாற்றினா என்ன வேணும் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி பேசுகிறத பார்த்து பாக்கியா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாக்கியாவுக்கு இங்கே என்ன பண்ணுறதே தெரில. கோபியை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னால் அத்தை இப்படி பண்ணுறாங்களே, கோபி இங்கே இருக்கிறது சட்டப்படி நியாயமே கிடையாது, கோபி அன்னைக்கு எனக்கு பண்ணதை இப்போது ராதிகாவுக்கு பண்ணுறாரு, இப்படியே யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வாழ்கிறது எப்படி நிம்மதி கொடுக்கும் அப்படின்னு இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க.